கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோக்கு அப்புறமா வந்து உங்களோட VTK சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, ஆர் உங்களோட சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக அங்கே இருந்த ஃபியூ சேல்ஸ் பர்சன்ஸை விட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டீட்டெயில்ஸ் அதிகமாக தெரிஞ்ச மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்ம வந்து அந்த காரை பார்க்க போகும்போது இட்ஸ் நாட் லைக் ஃபஸ்ட் டைம் நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்ட்டு இல்லை. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து யூடியூப்ஸ் ஆர் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த சிட்ரானோட வெப்சைட்டில் போய் பார்க்குறது அந்த மாதிரி பார்த்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அங்கே போய் பேசும்போது 2-3 டீட்டெயில்ஸ் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா தப்பாக சொல்கிறதோ ஆர் விட்டுடுறதோ ஆர் தெரியலன்னு சொல்கிறது அது வந்து இருக்குது. அது ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் அன்காமன். ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து என்னென்னா அவங்க வந்து கமிட்மெண்ட். ஸோ எனக்கு ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ரெயின் கவர் வந்து காருக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ வரைக்குமே அவங்க அந்த கமிட்மெண்ட்டை வந்து அப்ஹோல்ட் பண்ணலை. ஸோ என்னோடய ஒரு ரிக்வெஸ்ட், ஸோ VTK சிட்ரான் சென்னையிலேருந்து யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இஃப் யூ கேனாட் அப்ஹோல்ட் யுவர் கமிட்மெண்ட் தென் ப்ளீஸ் டோன்ட் கிவ் எனி, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி என் கூடவே என்னோடய ஃப்ளாட்டில் இன்னொருத்தருமே வந்து கார் வாங்குகிற ஐடியாவில் இருந்தார். ஸோ நான் சிட்ரான் பார்த்த அப்புறமா அவரும் வந்து சிட்ரான் பார்த்தாரு. அவர் சிட்ரான் C3 வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தார். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் என்னென்னா, உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வந்துட்டு நீங்கள் வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 monthsக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அவருமே வந்து சரி ஓகே நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து அப்புறமா இன்ஃபார்ம்டாக டிசிஷன்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது அவைல் பண்ணலை. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவர் வந்து ஃபோன் பண்ணி கேட்கும்போது வந்துட்டு, இல்லை சார் அந்த டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ்டாக தான் இருக்கும், அதே ப்ரைஸில் நாங்கள் கொடுக்க முடியாது. அது நீங்கள் எதர் இனிஷியலாக வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணும்போதோ இல்லைனா வந்து நீங்கள் அந்த 3 months பீரியட்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவைல் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்டெண்ட் வாரண்ட்டி அந்த ப்ரைஸில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 2-3 times ஃபாலோ அப் பண்ணால் தான் அவங்க வந்து என்னென்னா அந்த ப்ரைஸே சொன்னாங்க. ஏன்னா அவர் கார் வாங்கி அப்புறம் மறந்துட்டார். 2-3 months கிட்டக்க ஆயிடுச்சு அப்படின்ன உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து தான் வராங்களோ அவர் தான் சரி ஓகே ப்ரைஸ் என்ன தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லி ரிமைண்டர் கால்ஸ் நிறைய கொடுத்துருக்காரு. பட் எதுவுமே ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் வராததால் அதுக்கப்புறமா ஃபைனலாக வரும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் சைடு அந்த பீரியட் இருந்துச்சு. அவர் வந்து அப்புறம் எக்ஸ்டெண்ட் வாரண்ட்டியை வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணலை. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து எனக்கு பிடிக்கல. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது அட்வான்டேஜாக டிஸ்அட்வான்டேஜான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் சிட்ரான் நிறைய ஷோரூம்ஸ் போய் பார்த்தேன், டாட்டா அண்ட் கியா எல்லாமே. அங்கெல்லாம் வந்து என் ஃபோன் நம்பர் கொடுத்தது ஏன்டா கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க, ஃபாலோ அப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஈவன் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ அப் கால்ஸ் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. பட் இங்கே VTK சிட்ரானில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபாலோ அப் கால்ஸ் வந்து வரல. நான் தான் ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டு இருந்தேன், கால் பண்ணி. ஸோ அது ஒன்று. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ்லாம் ஸ்மூத்தாக தான் உங்களுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பெருசாக எதுவுமே வந்து இது ஆகலை, ப்ராப்ளம்ஸோ இல்லை ஹர்டில்ஸோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ணலை. மேக்ஸிமம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக தான் போச்சு. எனக்கு அதில் வந்து எந்த ப்ராப்ளம்ஸுமே ஃபேஸ் பண்ணலை. சிமிலர்லி சர்வீஸ் பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸே இந்த வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஸோ அதுலேயும் வந்து பெருசாக எதுவும் இல்லை. ஏன்னா வந்து நான் போனப்போ என்னாச்சு, அவங்க வெஹிக்கிளை ஃபுல்லாக செக் பண்ணாங்க, ஸ்க்ராச்சஸ் எதாவது இருக்கா என்னன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறமா எதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை மார்க் பண்ணிட்டாங்க அவங்க, அண்ட் நம்மளுக்குமே அவேர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் தான். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஆயிலெலாம் செக் பண்ணிவிட்டு எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கா, லீக்கேஜ்லாம் ஏதாவது இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு பிரேக் ஃப்ளூயிட்லாம் செக் பண்ணிவிட்டு இன்கேஸ் இல்லைனா உங்களுக்கு டாப் அப் எதாவது பண்ணணும்னா பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வெஹிக்கிளை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு.
அண்டு இப்போ ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம கொடுத்தோன்னா அவங்க வந்து பார்க்குறாங்க. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வந்திருக்க வெஹிக்கிள். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா கூட எங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து நாங்கள் பார்க்க மாட்டோம் அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் வெரி சீரியஸ் அப்படிங்கிற பட்சத்தில். மற்றபடி வந்துட்டு ஃபேக்ட்ரி ஃபிட்டட்னால நீங்கள் ஒரு 5000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினா தான் உங்களுக்கு வந்து தெரியவே வரும் ஏதாவது இஷ்யூ ஆக்சுவலாக இருக்கா, ஏதாவது பார்ட்ஸ் லூஸ் ஆகிருக்கா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது வந்து ஒரு வகையில் எனக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா பட்டுச்சு. ஏன்னா ஓப்பனாக வந்து சொல்லிடுறாங்க அவங்க, ஓகே ஃபஸ்ட் சர்வீஸ் நாங்கள் இதெல்லாம் தான் பார்ப்போம், இதெல்லாம் வந்து நீங்கள் சீரியஸ் கம்ப்ளைண்ட்ஸாக இருந்தால் நாங்கள் பார்ப்போம், இல்லைனா நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறத வந்து அவங்க ஹைலைட் பண்ணிடுறாங்க. ராதர் தென் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து இல்லை எதுவுமே ஃபிக்ஸ் ஆகாமல் அப்படியே வண்டியை கொடுக்கறதுக்கு பதிலாக. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வெஹிக்கிள் பற்றி நீங்கள் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ திங்க் மோஸ்ட்டாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு இருக்குது, ஈவன் எக்ஸ்பிளைனிங் த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆல்சோ. ஸோ அதை நீங்கள் பார்க்குறது வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் என்னோடய அந்த பையிங் இது ஜேர்னி அண்ட் எப்படி ஃபீல் பண்ணேன் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ் அப்படிங்கிறத தான் மோஸ்ட்டாக சொல்லியிருப்பேன். அண்ட் நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு பையர்ஸ் ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸாக நீங்கள் படிக்க வேணாம். ஒரு சிம்பிளான ஒரு ஜேர்னி. கார் நம்ம ஃபேமிலியில் எப்போ யார் வாங்கினாலுமே அது வந்து ஒரு பர்ஃபெக்ட்டு ஆன் பேப்பர் ஆன் ரோடு ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வச்சு எடுக்கிற ஒரு டிசிஷனாக நம்மளை கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன் ரியாலிட்டி இட் இஸ் பியூர்லி எமோஷனல். நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு ஆர் இந்த கார் எனக்கு பிடிச்சிருச்சு, அந்த பிடிச்ச ரீசன் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஜஸ்டிஃபைபிள் ரீசனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் மோஸ்ட்டாக அது இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கார் வாங்குறதுங்கிறது வந்து இட் இஸ் ஆப்வியஸ்லி அன் எமோஷனல் டிசிஷன் அண்ட் அன் எமோஷனல் சாய்ஸ். ஸோ அந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணுங்கள், அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆன்சைட்டி இருக்கும். என்னடா நம்ம கார் வாங்குறது கரெக்டான காராக தான் இருக்குமா, நம்மளுக்கு செட் ஆகுமா, இவ்வளோ காசு போட்டு வாங்குகிறோமே அப்படின்லாம் யோசிக்க வாங்க கூட இருப்பீங்க. நீங்களுமே ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருக்க அந்த கார் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், ஆர் மல்டிபிள் டெஸ்ட் ட்ரைவ்ஸ் கூட பண்ணுங்கள். எனக்கெலாம் வந்து நான் டெஸ்ட் ட்ரைவ் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர சொன்னேன் வெஹிக்கிளை. ஸோ அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க, பார்த்தோம், நிதானமாக பார்த்தோம், ஃபேமிலியே பார்த்தோம். ஃபுல் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து காரில் உட்காந்து பார்த்தோம், எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா எப்படி ஏதுன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறமா ஒரு சின்ன ட்ரைவ் மாதிரி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல்லே போயிட்டு வந்தோம். நான் ஒரு 15-20 மினிட்ஸ் ட்ரைவ் தான், பட் ஸ்டில் எல்லாம் ஃபுல் ஃபேமிலியே உட்காந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டு வந்தோம். எப்படி ஃபீல் ஆச்சு என்ன ஏதுன்னு சொல்லி. அப்புறம் எல்லாம் ஃபேமிலியோட அந்த அவங்களோட பையிங்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறமா வந்து வெஹிக்கிளை செலக்ட் பண்ணோம். பட் வெஹிக்கிளோட வேரியண்ட் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா அது நான் தான் டியூ டு மை எமோஷனல் அட்டாச்மெண்ட் நான் வாங்கினேன். என்னென்னா இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது டார்க் எடிஷன் சிட்ரானில். ஸோ எனக்கு வந்து இந்த ரொம்ப பிடிச்சிருந்தது இதை பார்க்கும்போது ஷோரூம்ஸ்லேயே. ஸோ நான் எடுத்தால் இந்த தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் தாட்டில் தான் இருந்தேன். அண்ட் அதே மாதிரி இதை எடுத்தேன். இதுக்கு ஜஸ்டிஃபையபுளாக எனக்கு வந்து பஸால் சூஸ் பண்ணதுக்கு நிறைய ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ரீசன்ஸ் இருக்குது. ஆனால் டார்க் வேரியண்ட் செலக்ட் பண்ணதுக்கு ஒரே ரீசன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால வாங்கிட்டேன், அவ்வளோதான், சிம்பிள். அதே மாதிரி இப்போ தான் நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ண கற்றுக்குறீங்க அப்படி அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நான் புது கார் வாங்கலாமா, எனக்கு அது வந்து சூட்டபுளாக இருக்குமா, இல்லை செகண்ட் ஹேண்ட் வாங்கி நல்லா ஓட்ட பழகிட்டு அதுக்கப்புறமா நான் வாங்கலாமா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா அகெயின் தட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் நீட். இப்போ நீங்கள் வந்து ஃப்ரெஷ் கார் வாங்கிறது வந்து பிரச்சனை இல்லை, பட் அதை வாங்கிட்டு நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா பழகிரும் கார் ஒரு ஃபியூ மந்த்ஸில். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுவீங்க என்ஜாய் பண்ணி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா வாங்கிட்டு கொஞ்ச நாள்லேயே ஐயோ நான் ஃபஸ்ட் ஹேண்டே வாங்கிக்கலாமோ, நல்லா ஓட்டுறோமே, நல்லா இருக்கே ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூ கேன் கோ ஃபார் அ செகண்ட் ஹேண்ட் கார்.
இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பிளான் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் காரை கூட வாங்குங்க. இனிஷியலாக ஓட்டும்போது புது கார் அப்படியே பயமாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. எதிர்க்க வர எல்லா வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஆகா இவ்வளோ க்ளோஸாக வராங்களே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் இன் ரியாலிட்டி அண்ட் டு பி மச் மோர் ஃப்ராங்க், நம்ம ரோட்டில் வண்டியை ஓட்டும் போது இட் இஸ் நாட் ஜஸ்ட் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆப்போசிட்டில் வரவங்களோ இல்லை கூட ட்ரைவ் பண்ணிட்டு வரவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க மேலேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாதி ரெஸ்பான்சிபிலிட்டியை போடணும். அண்ட் ட்ரஸ்ட்டும் இருக்கணும். ஸோ ஒரு 2 வீலர் வரான் அப்படின்னா ஓகே, இவன் வந்து கேப் இருக்கிறதால தான் வரான், அந்த கேப்பில் கரெக்டாக போயிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கணும். அந்த கேப்பில் பூர முடியும் அப்படிங்கிற அதே ட்ரஸ்ட்டோட தான் அவங்களுமே வந்து ஓட்டிகிட்டு வரணும். ஸோ இதில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆர் ஏதாவது வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து ஆக்சிடெண்ட்டில் இருக்கும். ஸோ அதனால் அதையும் நீங்கள் நினச்சி ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ பாருங்கள், இப்போ வந்து என்னென்னா, நான் ஆக்சுவலாக இன்றைக்கி சென்னையில் வந்து செம்ம கிளைமேட்டு, மழை நல்லா க்ளவுடியாக இருக்குது. அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து கொஞ்சம் நின்றுட்டுருக்கு. ஸோ நான் வந்து அம்மாவை வந்து ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறதுக்காக போயிருந்தேன் காரில் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ சரி ஓகே, நானும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீக் ஹார்ஸ், அதாவது ஒரு வீக் டேயில் 9:30 அப்படிங்கிறது பீக் ஹார் தான். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போனது கிடையாது. ஸோ அதனால் சரி இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்ப்போமே, நம்ம இந்த ஹை டிராஃபிக்கில் பீக் ஹார்ஸில் ட்ரைவ் பண்ணி எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தேன். நல்லா தான் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கி கிளைமேட் இப்படி இருந்ததாலையா இல்லை யூஸ்வலாகவே இந்த டைமில் வந்து இந்த ரோடு வந்து இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியலை. இந்த மாதிரியும் சில பேர் இருக்காங்க. இன்னும் அது ஓரமாக ப்ராப்பராக விடணும். முன்னாடியே விட்டுருந்தா இதுக்கு நான் நிற்கணும். இந்த மாதிரியுமே சில பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களாம் இந்த மாதிரி எல்லாருமே இல்லாமல் கரெக்டாக டிசிஷன் எடுத்து கரெக்டாக ஓட்டுவாங்க அப்படி நம்ம நம்பி தான் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போக முடியும். மற்றபடி நம்ம ரொம்பலாம் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. சரிங்க, ஸோ நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணணும்னு நினச்சதெல்லாம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன்.